பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 18. எழுந்து கட்டுவோம் மாறுங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை பார்க்கிறோம். ஆண்டவராகிய தேவன் நெகேமியாவுடைய உள்ளத்தில் அவருடைய உள்ளத்தில் பாரமாக போட்ட காரியம் என்னவென்று சொன்னால், அலங்கத்தை கட்ட வேண்டும், வாசல்களை அக்கினியால் சுடப்பட்ட வாசல்களை சரிப்படுத்த வேண்டும், ரிப்பேரிங் ஒர்க் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவர் அனுப்புகிறார். ரீபில்டிங் த வால், அந்த அலங்கத்தை திரும்ப கட்டணும் என்று சொல்லி. ரிப்பேரிங் ஒர்க் பண்ணுறதுன்றது எல்லாத்துக்கும் வராது. அதாவது ஃப்ரெஷ்ஷாக ஒரு வேலை செஞ்சிடலாம், ஃப்ரெஷ்ஷாக ஒரு பில்டிங் கட்டணுன்னா கட்டிடலாம், ஃப்ரெஷ்ஷாக ஒரு வீட்டை கட்டணுன்னா, ஒரு கம்பெனி கட்டணுன்னா அது கட்டிடலாம். எல்லாம் புது பொருளாக இருக்கும். அதை ஈஸியாக அந்த மேப் வைத்து செஞ்சிடலாம், அந்த டிராயிங் வச்சு செஞ்சிடலாம். ஆனால் இங்கே ரிப்பேரிங் ஒர்க், ஆண்டவராகிய தேவன் இங்கே நெகேமியாவை ரிப்பேரிங் ஒர்க்குக்காக அவர் அழைக்கிறார். வா என்று சொல்லி அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது, அந்த இடிக்கப்பட்ட அலங்கத்தை கட்டு வா என்று சொல்லி அவனை ஆண்டவராகிய தேவன் அழைத்தார். அது மாத்திரமல்ல, இடிந்து போன அல்லது சுற்றறிக்கப்பட்ட வாசல்களையும் நீ சரிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த 2 வேலைக்காக தேவன் நெகேமியா தெரிந்து கொண்டார். இப்போ நெகேமியா சொல்லுகிறார், அந்த நல்ல வேலைக்கு ஜனங்கள் மக்களிடத்தை சொன்ன உடனே மக்களுக்கு அந்த வேலை செய்வதற்கு ஒருத்தர் கூட தான் கை கோத்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. வாங்க அந்த நல்ல வேலை செய்யலாம் என்று சொல்லி அவர் இணைந்து வந்தார்கள், சேர்ந்து வந்தார்கள். இந்த உலகத்தில் இருக்க நல்ல வேலை எதுன்னு சொன்னால், அமெரிக்க ஜனாதிபதி அல்ல, உலகத்தில் நல்ல வேலை இந்திய பிரதமர் அல்ல, உலகத்தில் நல்ல வேலை ஒரு ஒரு முதலமைச்சர் அல்ல. ஆனால் நல்ல வேலை என்று சொல்லக்கூடிய வேலைன்னா கர்த்தருக்காக ஊழியம் செய்வது அல்லது அவர் ராஜ்யத்தை கட்டுகிற அந்த காரியத்தை செய்வதுதான் நல்ல வேலை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதுக்கு அவர் சொல்கிறார், தேவனுடைய கரம் என்மேல் இருந்தபடியினால் என்று சொல்லுகிறார். தேவனுடைய கரம் அவர்கள் மேல் இருந்தது, தேவனுடைய கரம் நெகேமியா மேல் இருந்தது. எருசலேம் பாழாய் கிடைக்கிறது, வாசல் அக்கினியால் சுற்றறிக்கப்பட்டிருக்கிறது என்று மக்களுக்கு அவர் சொன்ன உடனே மக்கள் ஏகோபித்து ஆதரவு கொடுத்து, தேவன் சொன்னதை நெகேமியா சொன்னார். உடனே மக்கள் கீழ்ப்படிந்து செவி கொடுத்தார்கள், எழுந்தனர், விரைந்தனர், கரம் கோர்த்தனர், கட்டி எழுப்பினர். அங்கே அலங்கம் வேகமாக வளர்வதற்கு உதவி செய்தது. இந்த நல்ல வேலைக்காக தங்கள் கரங்களை திடப்படுத்தினார்கள். தேவனை தேடுவது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தேவ ராஜ்யத்தை தேடுவது இன்னொரு பக்கம். ரெண்டில் எது முக்கியம் என்று சொன்னால், தேவனை தேடுவதா தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதா என்று சொன்னால், தேவனுடைய ராஜ்யத்தை என்று சொல்லி தான் சொல்ல முடியும். தேவனை தேடுவது என்பதை விட தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது தான் மிக முக்கியம். காரணம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை. அப்போ தேவனுடைய ராஜ்யத்து மீது மக்கள் ஆவலாக இருந்தார்கள். அந்த நல்ல வேலை என்று சொன்னார்கள், கரங்களை திடப்படுத்தினார்கள், நெகேமியாவுக்கு கரம் கொடுத்தார்கள், நெகேமியா வேலை செய்வதற்கு இணைந்து போனார்கள், அதெல்லாம் ஒத்து போனார்கள். ஆகவே தான் நெகேமியாவினால் மிகப்பெரிய ஒரு வேலையை அவரால் செய்ய முடிந்தது. தனிப்பட்ட ஆள் செய்யக்கூடிய வேலை இது அல்ல. தேவனுக்காக ஒரு கூட்ட மக்கள் எழும்ப வேண்டும், ஒரு கூட்ட மக்கள் இணைய வேண்டும். முதல்ல இருதயத்தில் இணையணும். அவங்க இருதயம்லாம் ஒன்று சேர்ந்தால் தான் அங்கே மக்கள் ஒன்று சேர முடியும். ஆகவே ஆண்டவர் முதலாவது இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிறார். 10 பேர் ஒன்று சேர்ந்தால் ஒரு ஆலயத்தை கட்டலான்னு சொன்னால் 10 பேர் இருதயம் ஒன்றாக வேண்டும். அப்போ தான் அவருடைய வாய் பேசும், இருதயத்தின் நிறைய வாய் பேசும். இருதயம் பக்குவப்பட வேண்டும் அந்த வேலையை செய்வதற்கு, ஆலயத்தை கட்டுவது, அலங்கத்தை கட்டுவதற்கு அவர்கள் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருக்க வேண்டும். தேவன் அவருடைய இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தார். ஆகவே தான் அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். நல்ல வேலைக்கு தங்கள் வேலை செய்யும்படியாக தங்களை உற்சாகப்படுத்தி கொண்டார்கள். ஆகவே ஏகோபித்த ஆதரவு அங்கே நெகேமியாவுக்கு இருந்தது, ஏகோபித்த மதிப்பு அங்கே இருந்தது, ஏகோபித்த உதவி அங்கே இருந்தது. கரம் கோர்த்து அவர்கள் வேலை செய்வதற்கு ஆவலாய் ஒன்றாய் இணைந்து வந்தார்கள். ஆகவே தான் நெகேமியாவில் காரியத்தை செய்ய முடிஞ்சு. இன்றைக்கி நாம் செய்கிற ஊழியத்தில் சபை ஊழியமாக இருக்கலாம், மற்ற ஊழியமாக இருக்கலாம், மக்களுடைய ஏகோபித்த ஆதரவு இல்லை என்று சொன்னால் ஊழியத்தை நிறைவேற்ற முடியாது. கொடுப்பதற்கு, பொருளாதாரத்தை கொடுப்பதற்கு மக்கள் வேண்டும், இணைந்து செய்வதற்கு மக்கள் வேண்டும், ராத்திரி பகலாக வேலை செய்வதற்கு மக்கள் வேண்டும். மக்களுடைய உதவி இல்லாமல் எந்த ஊழியத்தையும் செய்யவே முடியாது. ஆகவே இன்றைக்கி மக்களுடைய ஒத்துழைப்பினும் மிக அவசியம். அதற்கு தங்களுடைய இருதயத்தை அவருடைய இருதயத்தை தேவன் ஆயத்தப்படுத்த வேண்டும். அப்படி ஆயத்தப்படுத்துகிற பொழுது அந்த நல்ல வேலைக்காக தங்கள் கைகளை இணைத்து கரம் கோர்த்து அந்த வேலை செய்ய ஆவலோடு வருவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நாம் நம்முடைய நாட்களில் தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு கரம் கோர்ப்போம், அவர் ராஜ்யத்தை கட்டுவதற்கு முன்னேறி செல்லுவோம். தேவ ராஜ்யம் நம் மூலமாய் நாம் வசிக்கிற பட்டணங்களிலே கட்டப்படுவதற்கு நாம் முயற்சி செய்வோம். நம்மோடு கூட ஒரு கூட்ட மக்களை நாம் ஆயத்தப்படுத்துவோம், தேவனை தேடுவதற்கும் தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கும். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம்.
உம்மை தேடுவது மாத்திரம் ஊழியம் அல்ல, உங்களை தேடுவது மாத்திரம் முக்கியம் அல்ல, உம்மை தேடுவதோடு கூட சேர்ந்து உங்கள் ராஜ்யத்தை கட்டுவது அதை விட முக்கியம் ஆண்டவரே. உம்மை தேடினால் நன்மை செய்வீர், உம்மை தேடினால் அற்புதம் செய்வீர். ஆனால் உங்கள் ராஜ்யத்தை தேடினால் எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படும் ஆண்டவரே. அப்படியாக அநேகரை உங்கள் ராஜ்யத்தை தேட இணைந்து நல்ல வேலைக்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களோட கரத்தில் தாழ்த்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.